கடகராசிக்காரர்களுக்கு பெரிய திருப்புமுனை இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 2025 பார்த்தீங்கன்னா, உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிற அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அமைப்பு அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. ஆகவே நல்ல நிலைகள் ஆரம்பமாகின்ற இந்த மாதத்திலே எல்லாம் நடந்துருமா? கிட்டத்தட்ட ஒரு 20-30% நடக்கத்தான் செய்யும். கடகராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். வருகின்ற மார்ச் மாதம் கடைசியில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலக போகுது. அஷ்டமச்சனி விலகினாலே வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், மூன்றாவதாக புனர்பூசம் நட்சத்திரம் கடுமையான பலன்களை, அதுவும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற யோக மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரனுடைய இணைவால் இப்போ சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல 6, 7 போன்ற 2 இடங்களில் சூரியன் இருப்பது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. ஆக கடன் தொல்லைகள் விலகப் போகிறது என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வட்டியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள், கடனையே இந்த வருஷத்தில் அடைச்சிடுற அளவிற்கு கடன்காரர்கள் தொல்லைகளை விளக்கக்கூடிய அளவிற்கு சில பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வருமானம். முன்னேற்றம்னா என்ன? வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்க முடியும். அந்த மாதிரியான அமைப்பு 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு என கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக மாதமாக இந்த 2025 ஜனவரி மாதம் ஏற்படுங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய ஆதரவான சூழ்நிலைகள் வரும். கணவர் குழந்தைகளை பற்றி அப்படியே எந்த விதத்திலும் கவலைகள் இருக்காத அமைப்பு. குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எங்காவது பிரிவுகள் ஏற்பட்டவர்கள், பிரிந்து விடலாம், கணவன் மனைவினால் பிரிஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒரு நேரத்தில் வந்து எதுவுமே சக்ஸஸ் ஆகலாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க, வேலை டிஸ்மிஸ் ஆனவங்க, வேலை சஸ்பெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரியானவங்க எல்லாத்துக்குமே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தூக்கம் இல்லாத நிலைமையில் இருந்து வந்த கடகராசிக்காரர்கள், ஆயிலே நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் சோதனை வருமா என்கின்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு விதவிதமான சனி பகவான் ரூம் போட்டு யோசித்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டாரோ என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற தெளிவு பிறக்கக்கூடிய, முகத்தில் சந்தோஷம் வரப்போகுது. இது வரைக்கும் அப்படியே எங்கேயோ பறிகொடுத்த மாதிரி ஆழமாக யோசித்து இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது என்பது போன்ற ஒரு அமைப்பில் இருந்த ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் குடும்பத்திலேயும் நிம்மதி, அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர், கணவன் மனைவி இணக்கமான அமைப்பு, பிள்ளைகளை பற்றி சந்தோஷமான அமைப்பு என கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வர ஆரம்பிக்கின்ற முதல் மாதம் 2025 ஜனவரி மாதம்.